இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த்தியான டேஸ்டியான கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு 1/4 கிலோ கோவக்காவை சிறு சிறு துண்டுகளாக நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பூண்டு கொஞ்சம் நசுக்கி அதை கூட சேர்த்துக்கோங்க. நல்லா அதை கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது பொரியட்டுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தண்ணியே ஊற்றாமல் அதில் எண்ணெய் ஃபுல்லாக வற்றுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் கொஞ்சம் சீரகம் சேர்த்துப்பேன், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா அது கூட நீங்கள் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கூட்டுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தனியா எல்லாமே சேர்ந்துருக்கும். அந்த இதை சேர்த்து கொஞ்சம் சிறிதளவு தண்ணி ஊற்றி, ஏன்னா கோவக்காய் வேகணும் இல்லைங்க, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறி ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது நல்லா வேகும். மேலே கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அது. இப்போது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் போட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.